ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அஞ்சலி சமைக்கலான்னு கிச்சனுக்கு போக கிச்சனில் திடீர்னு கேஸ் காலி ஆகிடும். அதனால் நேராக வந்து கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே வந்து செக்யூரிட்டியும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் எந்த பதிலும் இருக்காது. இதையெல்லாம் சிசிடிவியில் பார்த்துட்டு இருந்த மகேஷ் உடனே அஞ்சலிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அஞ்சலி காலை அட்டன் பண்ண மாட்டாங்க. உடனே மகேஷ் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அஞ்சலி ரொம்ப நேரமாக அந்த கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி செக்யூரிட்டியை ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு அப்செட் ஆகி அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. மகேஷ் வீட்டுக்கு வராரு. நேராக அவரே டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்ததுமே அஞ்சலி கிட்ட வந்து பேசுகிறாரு. ஆனால் அஞ்சலி எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. அஞ்சலி, ஏன் இப்படி இருக்க? நீ ஏதாவது சொன்னாதானே எனக்கு தெரியும், பேசு அஞ்சலி அப்படின்னு சொல்ல, அப்போது அஞ்சலி ரொம்ப கோவமாக இருப்பாங்க. சரி, நீ ஏதாவது தேடினியா, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் ஆஃபீஸில் இருந்தாலும் என் மனசு முழுக்க உன்கிட்ட தான் இருக்கும், அதை வச்சு தான் கேட்குறேன், என்ன விஷயம் சொல்லு, நீ சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, உடனே அஞ்சலி, நான் சமைக்கலான்னு போனேன், ஆனால் கேஸ் காலி ஆயிடுச்சு, சரின்னு டோரை ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன், டோர் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொன்னதுமே, நான் அதை லாக் பண்ணலை, அது ஆட்டோ லாக் மெக்கானிசம் அஞ்சலி, புரிஞ்சுக்கோ, வெளியில் நாய்ங்கெல்லாம் அதிகமாக இருக்குது, உன்னோட சேஃப்டிக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. சரி, டோர் தான் வந்து ஆட்டோ லாக் மெக்கானிசம், ஆனால் நான் செக்யூரிட்டியை கூப்பிட்டேன், செக்யூரிட்டி எந்த பதிலுமே சொல்லலை, நான் அவ்வளோ சத்தம் போட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே மகேஷ் வந்துட்டு செக்யூரிட்டி வந்துட்டு அவருக்கு தமிழ் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆக்சுவலாக செக்யூரிட்டின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அஞ்சலி கிட்ட சும்மாவே அவருக்கு தமிழ்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அஞ்சலி அதையும் நம்பிடுறாங்க. இருந்தாலும் அஞ்சலி ரொம்ப அப்செட்டாகவே இருப்பாங்க. மேரேஜுக்கு முன்னாடி என்னை நீங்கள் எவ்வளவோ சர்ப்ரைஸ் பண்ணீங்க, ஆனால் இப்போ நான் வீட்டை விட்டு கூட வெளியே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளவே இருக்கேன், நான் வெளியில் யாரையும் பார்க்க கூட இல்லை, இந்த ஊர் எப்படி இருக்குன்னு கூட பார்க்கல, நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண மகேஷ் அஞ்சலியை டின்னருக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாரு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.